Praise the Lord. Hallelujah. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நீங்கள் போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நீங்கள் போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ போய் சொல்லுங்கன்னு எழுதும் பொழுது கவனமாக எழுதுங்க. ஐயா தான் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்கன்னாரு அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு போய் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோன்னா, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த செய்திக்கு ஆதாரமாய் இன்னும் 2 இடங்களில் இதே வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மறுபடியும் ஒரு கணம் வாசிங்க அதை. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. நீங்கள் போய் அவருடைய சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் அவருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் அவரை கொண்டாடும்படி வந்திருக்கிற நம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? போய் சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. இப்போ ஆண்டவர் இந்த காலையில் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்திரீக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. The first command, அவர் உயிர் தெழுந்த உடனே சொன்ன வார்த்தை இப்போ எது என்றால், எல்லாரும் போய் சொல்லணும். ஹல்லேலூயா. That was his request, that was his command, that was his expectation. ஹல்லேலூயா. அது அவருடைய கட்டளை, அது அவருடைய எதிர்பார்ப்பு, அதுவே அவர் விரும்பினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. Matthew chapter 28 verses 7 says, Then go quickly and tell his disciples, he has risen from the dead, and behold, he is going before you to Galilee. There you will see him. Behold, I have told you. Hallelujah. Then go quickly and tell his disciples, he has risen from the dead, and behold, he is going before you to Galilee. There you will see him. Behold, I have told you. Hallelujah. இந்த ஒரு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் மாத்திரம்தான் go quickly and tell his disciples என்று போடப்பட்டிருக்கிறது. Hallelujah.
கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் அப்படி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தெளிவில்லை, ஆனால் தமிழில் வாசிக்கும் பொழுது மேலே நீங்கள் போய் என்று போடப்பட்டிருக்கும், சொல்லுங்கள்ன்றது கீழே இருக்கும், தொடர்ச்சியாக இருக்காது. ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் அண்ட் கோ குவிக்லி அண்ட் டெல் இஸ் டிசைபிள்ஸ் என்று இருக்கும். அப்போ நீங்கள் போய் சொல்லுங்கள். வேகமாக தியானிக்கலாம். இஸ் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அ சர்ப்ரைஸ்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு ஆச்சரியமா? முதல் காரியம் நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு ஆச்சரியமான சம்பவமா? இஸ் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அ சர்ப்ரைஸ்? அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயத்தை தான் நாம் என்ன சொல்வோம்? ஆச்சரியம்னு சொல்லுவோம். ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் என்ன சொல்வோம்? அது ஆச்சரியமாக இருக்குதே, இதை நான் எதிர்பார்க்கலையே. அப்போ இஸ் ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அ சர்ப்ரைஸ். வாசிங்க அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே அவர்கள் காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா. இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும், ஆண்டவர் அவர் உயிர் தெழுந்த விஷயத்தை யாருக்கும் மறைவாக வைக்கவே இல்லை. அவர் வந்தவுடனே அதை குறித்து சொல்லாமல் இருந்திருந்தாலும், அவர் ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்து கொண்டிருந்திருந்தாலும், அவர் காலம் சமீபித்து வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இப்படியாய் இந்த ஜனங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னது, அவர் வார்த்தையினால் சொன்னது நிறைவேறும்படி இதை நாம் இந்த காலையில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக உயிர்த்தெழுந்த உடனே சொன்ன முதல் காரியம் என்னன்னா, நீங்கள் போய் சொல்லுங்க, நான் என்ன ஆயிருக்கிறேன்னா உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்துட்டேன். ஆனால் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டாம், இதை நான் உங்களுக்கு முன்னமே அறிவித்திருந்தேன். அல்லேலூயா. வாசிங்க, எங்கே அறிவித்தார்? மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். Praise the Lord. Hallelujah. 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்திருப்பார். அங்க முடிஞ்சிச்சா? அவர் உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் Praise the Lord. யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி? ஐயோ போறீங்களே, அப்படியே போயிடக்கூடாது, திருப்பி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போனது போயிருக்கக்கூடாது, திருப்பி வந்துட்டீங்களே இப்படியே சொல்வீங்க? யாரும் சொல்ல மாட்டோமே. அவர் சொல்றாரு, 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார் அப்படின்னு முடிச்சுட்டு அங்கேயும் முடியல வசனம். ரொம்ப தெளிவாக சொல்லுது, மிகுந்த துக்கம் அடைஞ்சிட்டாங்களா. இன்னைக்கு நீங்கள் நம்ம யாருக்காவது துக்கம் இருக்குதுங்களா? நீங்கள் யாராவது துக்கமாக இருக்கிறீங்களா? நாம் உடம்பே சரியில்லைனாலும் இன்றைக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிறிஸ்மஸ்க்கு இணையான சந்தோஷம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிரப்பி இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? அவர் பிறந்தார் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார் என்ற சந்தோஷத்தான் அநேகருக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்தார் என்ற நற்செய்தியை விட இன்றைக்கு அவர் எங்கள் தெய்வம் மரித்தும் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி தான் நம்ம எல்லாருக்கும் உரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் சீஷர்கள் அதே சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னா நிச்சயம் இல்லை. வேதம் சொல்லுது, அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், தியானிக்கலாம். 2வது காரியம், why did they not trust in the resurrection? Why did they not trust in the resurrection? உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு ஏன் நாட்டம் இல்லை? உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு ஏன் நாட்டம் இல்லை?
வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிங்க. போய் சொல்ல தொடங்கினார். இப்ப நல்ல கவனிங்க. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். அவரோ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார், ரொம்ப தெளிவாக சொல்றார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். God did not stop there. Jesus did not stop there. எங்க நிறுத்தலை அப்படின்னா, பல பாடுகள் பட்டு கொலையுண்ணப்பட வேண்டும் அப்படின்னு முடியல வேதம். அங்கே ஒரு கமாவை போட்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும், அதுதான் பிரதானம். அப்படி தானே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எது ரொம்ப முக்கியமானதுன்னா, இதெல்லாம் நடக்கணும். ஆனால் கடைசியில் எது கண்டிப்பாக நடக்கணும்னா, 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கிறது நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு தூரம் இயேசு தம்முடைய வாயினால் சொல்லி இருந்தோம். இவ்வளவு தூரம் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்திருந்து, ஏன் அவர்கள் கண்ணெதிர்க்க மரித்து போனவர்களை எழுப்பியும் கூட இன்னும் அவர்கள் என்ன சிந்திக்கலை, அவர்கள் இருதயத்திற்கு அவர்கள் எண்ணங்களுக்கு எது தோன்றலை அப்படின்னா, அவர் உயிரோடு எழுந்திருப்பார், 3ஆம் நாளில் அது நிறைவேறும் அப்படின்றத அவர்களால் நம்ப முடியவே இல்லை. அல்லேலூயா. ஏன் நம்ப முடியலன்னா, நீங்கள் வாசிச்ச அந்த 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறவர்களாக இருந்ததுனால அவர்களால் எதை விசுவாசிக்க முடியலன்னா, இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்றதை யோசிக்க கூட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன நம்ப முடியல, என்ன விசுவாசிக்க முடியலன்னா, நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை அநேகரால் நம்ப முடியல. நம்ம தேவன் உயிரோடு இருந்து இன்றைக்கும் அதிசயங்களையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் அற்புதமான கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. விசுவாசிச்சிருந்தா இன்றைக்கு கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயமான கிரியைகளை அவர்களால் கண்டிருக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் என்னத்தை யோசிக்கிறேன், நான் எதை யோசிக்கிறேன்? நாம் கர்த்தருடைய தாசன் சொல்லுகிற வண்ணமா, அவன் கண்ணினால் பார்க்கல, அவன் சொல்கிறான், என் மீட்பர். யார் சொன்னா? ஏன் சொன்னா? எப்படி சொன்னா? பார்த்தானா? இயேசுவை பார்த்தானா? இயேசுவை பார்த்த காலம் இல்லையா அது? இயேசுவை பார்க்காத ஒரு காலத்தில் அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்ணு அதை பார்க்கன்றான். அல்லேலூயா. அவன் பார்க்காத நேரத்தில் அவன் சொல்கிறான், என் தேவன் என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய கல்லறை நம் மத்தியில் இருக்கிறது. ஆனால் கல்லறை பூட்டப்பட்டு அல்ல, கல்லறை முத்திரையிடப்பட்டு அல்ல, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மீட்பரை இதுவரைக்கும் உங்களால் காண முடியாமல் இருக்கிறது என்றால், நீங்கள் என்ன எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், இந்த பேதுருவை போல மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஜனங்களாக இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, மூன்றாம் நாள்ல நான் உயிரோடு எழுந்திருப்பேன் இயேசுவே சொன்னார். ஆனால் இன்றைக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாலையும் கூட நம்ப முடியாமல் இருக்கிறது ஒன்று என்றால், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்றைக்கும் விசுவாசிக்காததுனால தான் நம்மளால அவருடைய அதிசயங்களை காண முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது வேகமா கடந்து போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனம். வேகமா வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றான். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் கண்ணெதிர்க்க ஒரு மனுஷனை ஒரு நாள் அல்ல, அவர் மரிச்சு அவரே எத்தனாவது நாள் எழுந்தாரு? 3ஆம் நாள் எழுத்தார். ஒரு நாள் இன்னும் தள்ளி போய் 4 நாள் ஆன பிறகு கர்த்தர் ஒருத்தனை உயிரோடு எழுப்பி நிறுத்த முடியும் என்பதை அவர்கள் கண்கள் காணும்படி செய்கிறதற்கு முற்பட்டிருந்தோம் கூட பிறந்த சகோதரிக்கு என்ன செய்ய முடியலன்னா விசுவாசிக்க முடியல. என்ன விசுவாசிக்க முடியல? இப்போ அது நடக்கும் அப்படின்னு. அநேகர் இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? கிறிஸ்தவனால எதை நம்ப முடியலன்னா இப்போ அப்படின்றத நம்ப முடியல. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? இப்பொழுதே நான் சுகமா இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? போயிட்டு வெளியே போனவொடனே கால் வலிக்குதுன்னு, வெளியே போனவொடனே என்ன இருக்குது? ஐயோ இப்போ போன உடனே இதை கட்டணும், அதை கட்டணும், இந்த கடன் கொடுக்கணும், அது கொடுக்கணும். போன உடனே நமக்கு பிரச்சனைகள் வந்துடுது. போன உடனே நமக்கு எது வந்துடுதுன்னா நம்ம முன்னாடி பெரிய பாரங்கள் நம்மை சுற்றி நிற்குது. ஏன் அப்படி? எதனால்? நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. எதை நம்ப மாட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தொழுது கொண்டு அவரை உலகமெங்கிலும் அவரை பறைசாற்றி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. அங்கே மார்த்தாள் அவர் தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆனதுனால அவர் சொல்கிறா, ஆமாம் கடைசி நாளில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அதான் சொன்னார், நீ விசுவாசினா தேவனுடைய மகிமையை காண்ப. ஹல்லேலூயா. அப்போ எது அங்கே அற்று போயிடுச்சுன்னா அவளால் நம்ப முடியல. எதை நம்ப முடியல? இயேசு இன்றைக்கு என் சகோதரனை எழுப்ப முடியுன்றதை அவளால் நம்ப முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புனீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உறங்குகிறது இல்லை, தூங்குகிறது இல்லைன்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தேவன் அப்பேற்பட்ட தேவன் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. 3வது வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23 27 வசனங்களை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23 27 வசனங்கள். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து எப்படி பண்ணிட்டாங்க? இப்ப நாம என்ன தியானிச்சோம்? அவருடைய உயிர்த்தெழுதல் என்னது இப்ப நம்மளுக்கு? இஸ் இட் a சர்ப்ரைஸ்? இவங்க என்ன செய்யறாங்க? பிரமிக்கிறாங்க. அவருடைய உடலை காணோன்றது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எங்களிலே சிலர் இப்ப நம்ப முடியல, அதனால எங்க ஓடுறாங்க? கல்லறின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள்.
Praise the Lord. Hallelujah. இப்போ வாசிங்க 25வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிங்க. 25:2 2வது பகுதி. அதே 25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு விசுவாசிக்க மனம் இல்லைன்னா நீங்க யார் என்றால், தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்புகிறதற்கு, ஏன் தீர்க்கதரிசிகள் மாத்திரம் இல்ல, இயேசுவே சொன்னதை நம்புகிறதற்கு உங்க இருதயம் திரும்பல அப்படின்னா நீங்க யாருன்னா மந்த இருதயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நம்புகிறதற்கு ஏன் அவர்களால் கூடாம போச்சுன்னா 3 காரணங்கள். முதல் காரணம், அவர்கள் மரணத்தை குறித்தே நோக்கமா இருந்தாங்க. அவர்கள் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திச்சாங்க. ஹல்லேலூயா. முதல் காரணம் என்னது? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாங்க. ரெண்டாவது, அது இப்ப நடக்க போற இந்த உயிர் தெழுதல் சொல்லப்பட்டிருக்குது. அது எப்போ நடக்கும்னா கடைசி காலத்தில் நடக்கும். இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ். இப்போ நடக்கிற ஒரு காரியம் இல்லை, இப்போ சம்பவிக்கிற ஒரு விஷயம் இல்லை. நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், ஏதாவது கேட்டால் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அது இப்போ நடக்கிற காரியம் இல்லை, உன் வேலையை போய் பாருன்னுவோம். என்னது? அது இப்போ நடக்கிற காரியம் இல்லை. ஏன் அது? ஏன்னா நமக்கு திராணி இல்லை, பலன் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இல்லை. அப்படின்றதுனால நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற பதில் என்னது? இப்போ நடக்கிற காரியம் இல்லை. அப்படிதான் மார்த்தாள் என்ன நினைச்சானா, நடக்கும், ஆனால் எப்போ நடக்காதுன்னா உடனே நடக்கிற விஷயம் இல்லை இது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் உடனே சம்பவிக்கிற விஷயம் இல்லை, அது நடக்கிற காலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. இப்போ 3வது காரணம் என்னன்னா, அது ஏதோ தூரத்து செய்தி. 2வது காரியம் நம்ம பார்த்தோம், அது ஏதோ தூரத்து செய்தி போல அவங்களுக்கு இருந்தது. 3வது, அவர்களுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தும் அவர்கள் இருதயம் எப்படி இருந்ததுன்னா மந்த இருதயமா இருந்ததுனால அவர்களால் சம்பவித்ததையே நம்ப முடியாமல் போச்சு. இப்போ அங்கே பார்த்தீங்க, மார்த்தாள் சம்பவிக்க போகிறத நம்புகிறதற்கு அது ஏதோ தூரத்து காரியமாக அவளுக்கு இருந்தது. இங்கே சீஷர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் இருதயம் மந்தமாக இருந்ததுனால அப்போ கண்ணெதிர்க்க நடந்திருக்குது. எது நடந்திருக்கு? அவங்க கண்ணெதிர்க்கே, பிரைஸ் தி லார்ட், கண்ணெதிர்க்கே ஒரு விஷயம் நடக்குது. அதை நம்புகிறதற்கு அவர்களால் கூடாமல் போனது. கண்ணெதிர்க்க கல்லறை காலியாக இருக்குது, கண்ணெதிர்க்க கல்லறை மேலே அவரை கிடத்தி இருந்த இடம் காலியாக இருக்குது, துணிகள் சுற்றப்பட்டு இருக்குது. அங்கே கண்ணெதிர்க்க அவர்கள் முன்னாடி தேவதூதன் வந்து நின்று சொல்கிறான், உங்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், உங்களுக்கு முன்னாடி அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்றால், நடந்த சம்பவத்தை கவனிக்கிறதற்கும் அறிகிறதற்கும் புரிந்து கொள்றதுக்கும் விசுவாசிக்கிறதற்கும் அவங்க இருதயம் மந்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஏன் கர்த்தருடைய உயிர் தெழுதலை நம்ப முடியல என்றால், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நம்மால் ஏற்றுக்கொள்கிறதற்கு ஏன் இன்னும் கூடாமல் இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஏன் கிரியை செய்யக்கூடாமல் இருக்கிறது என்றால், நம்முடைய இருதயம் மங்கி இருக்கிறது, மந்தமாக இருக்குது. அவர் ஏதோ தூரத்து காரியத்து செய்தியை நமக்கு சொல்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இன்னும் நாம் எப்படி இன்னும் யோசிக்கிறோம் என்றால், மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது தலைப்பு தியானிக்கலாம். What did Jesus do to make them believe that he is risen? இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்களுக்கு எப்படி நிரூபித்தார்? What did Jesus do to make them believe he is risen? இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து சீஷர்களுக்கு எப்படி நிரூபித்தார்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொன்னார்? அது மேல இருக்கிற வசனங்களை வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. அவர் தம்மை நிரூபிக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல அறிக்கை செய்ய அவருக்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகிறார் என்றால், அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறதற்கு போய் சொல்லுகிறதற்கென்று ஒரு கூட்டத்தை முன்னமே அவருடைய கல்லறையின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்கள், நிதானிச்சு பாருங்கள். அவர் அழுத துக்கத்தில், அவர் இறந்த துக்கத்தில் இவங்க ஸ்திரீகள் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழும்பி போய் அவர் சொன்ன மாதிரி போய் கல்லறைக்கு போய் அவரை தேடுகிறதுக்கு அவங்க முற்படாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த சீஷர்களை போல நாம் மற்ற வேலைகளை போய் பார்ப்போம், இவங்களுக்கு சமைக்க வேண்டியிருக்கு, அதை செய்ய வேண்டியிருக்கு, இதை செய்ய வேண்டியிருக்குன்ட்டு அவங்க தங்க சுய காரியங்களே நினச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு அந்த கல்லறையின் இடத்திற்கு போய் இந்த செய்தியை பெறுகிறதற்கு ஒருவராலும் கூடாமல் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, தூதர்கள் எழுந்து அவங்க போய் சொன்னாங்களா? தூதர்கள் போனாங்களா? அவங்க இருந்த இடத்துக்கு கர்த்தர் போனார்ல. ஏன் கர்த்தரே எழுந்து வந்து நின்று அவங்க முன்னாடி தரிசனமாகி, முதலாவது அவங்களுக்கு தரிசனமாகி நான் உயிரோடு எழுந்தேன்னு சொல்லியிருக்க கூடுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனால் ஏன் முதல்ல அதை கர்த்தர் செய்யலை? ஏன் அதை முதலாவது செய்யலை? கர்த்தர் என்ன செய்தார்னா, முதல்ல தன்னை காண்பிக்கிறதற்காக, அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறதற்காக தம்மிடத்தில் தமக்குரியவர்களை அவர் இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்த, மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க, அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் முதலாவது தம்மிடத்தில் தம்முடைய ஜனங்களை இழுத்து கொண்டார். இப்போ அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை, நீங்கள் போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வீடுகளில் வாசிச்சு பாருங்க. இப்ப கடைசி அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மற்ற சீஷர்கள் Praise the Lord. 21ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் அது வரைக்கும் அவனுக்கு தெரியல, அதை யார் நடப்பிக்கிறான்றத அவனால கண்டுகொள்ள முடியல. இப்ப அன்பா இருந்த சீஷன் அவனை பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே Praise the Lord. Hallelujah. முதல்ல கர்த்தர் தம் உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு போய் சொல்லுகிறதற்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தம்முடைய கல்லறையிடத்திற்கு கொண்டு வந்தார். அங்கு அவர்கள் வெறுமையாக இருக்கிற கல்லறையை பார்த்த உடனே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. ரெண்டாவது, கர்த்தர் தாமே தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை இன்றைக்கு மற்ற ஜனங்கள் முன்பதாய் எப்படி காண்பித்து கொண்டு இருக்கிறார்னா, ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை எப்படி காண்பிக்கிறார்னா, ரெண்டே விதத்தில் காண்பிக்கிறார். ஒன்று உங்கள் மூலமாய், இன்னொன்று அவரை தாமே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெண்டே விஷயம்தான். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிக்கிறதற்கு ஒன்று அவரே இறங்கி வந்து கிரியை செய்யணும். இல்லாவிட்டால் அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் நிற்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் வரப்போகிறார் என்பதையும் யார் இல்லாமல் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. யார் இல்லாமல் சொல்ல முடியாது. புரியலையா? அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் எந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் செய்ய முடியாது. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரெண்டு விஷயம், இப்போ நீங்கள் கேட்ட ரெண்டு விஷயம் இல்லாமல் உங்களால் செய்யவே முடியாது. ரெண்டு விஷயம் இல்லாமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் வரப்போகிறார் என்பதையும் உங்களால் மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். மற்றவங்க அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும்
அவர் சீக்கிரமா வரப்போகிறார் என்பதையும் மற்றவர்கள் அறிஞ்சுக்கணும்னா 2 விஷயம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்பதான் உள்ள இருக்கிறீங்க. 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு நீங்க தேவை, இன்னொன்னு ஆண்டவர் தேவை. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்னா ஒன்னு யார் தேவை? ஒரு சிலர் தான் என்ன சொல்றீங்க? நான் சொல்றீங்க. அன்னைக்கு அந்த அந்த ஸ்திரீயை அவ ஒருத்தி போய் அந்த ஐயோ இருட்டா இருக்குது, என்னவா இருக்குது, அங்க போய் அந்த கல்லறையில் அந்த கல்லை தள்ளி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை. எனக்கு யார் தள்ளி விடுவா? வீட்லயே உட்காந்து இருந்தாளா? போறா, எழுந்து போறா. எதுக்கு போறா? கல்லறையில் இருக்கிற கல் இருக்கட்டும், அங்கேயே என் கூட யாருமே வராம இருக்கட்டும், நான் என் கூட எதுவுமே நான் அதுக்கு தேவையான எந்த ஆயத்தமும் எனக்கு இல்லாமல் இருக்கட்டும், என் கூட நடக்கிறதுக்கு எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறதற்கு யாரும் இல்லாமல் இருக்கட்டும், எனக்காக கல்லை புரட்டி போடுகிறதற்கு யாரும் இல்லாமல் இருக்கட்டும். அங்கே எது வேணாலும் நடக்கலாம். அந்த கல்லறைக்குள்ள இன்னைக்கு யாராவது ராத்திரி இருட்டோட எழுந்து யாருன்னா கல்லறைக்கு போகிறோமா? நம்ம கல்லறைக்கு போயிருக்கிறோமா? அந்த தைரியம் இருக்குதா? ஐயோ அங்கே போனால் எதனா இருந்ததுன்னா, எங்கே வீட்டில் உட்காந்துன்னு வெளிச்சத்தில் உட்காந்துன்னு இருட்டில் ஏதாவது இருந்ததுனான்னு பயந்துன்னு இருக்கிறோம். ஆனால் அவ என்ன செய்கிறானா, இருட்டோட எழுந்து ஓடுறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியம் நடக்கணும். ஒன்று, இயேசு நம்மோடு கூட இருக்கணும். நாம் இயேசுவோடு கூட இருந்தால் இந்த 2ம் நடந்ததுன்னா இன்றைக்கு நீங்கள் தைரியமாக போய் சொல்லலாம். என்ன என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தைரியமாய் போய் சொல்ல முடியும். நான் அவரோடு கூட இருக்கிறதுனால மறுபடியும் சொல்றேன், நான் தைரியமா சொல்ல முடியும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிற 2 விஷயம் என்னன்னா, நீங்க அவர் கூட இருக்கணும். அவர் உங்க கூட இருந்தா நீங்க போய் சொல்ல முடியும். என்ன என்றால், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியம் இருக்குது. ஏற்கனவே மணி 7 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வாசிக்க முடியாது. நான் வேகமாய் கடைசி காரியத்தை உங்களுக்கு அறிவிச்சு சொல்றேன். ஹல்லேலூயா. கடைசி காரியம், அவர் உயிர்த்தெழுதலில் எப்படி நாம் பங்கடைய முடியும்? How can I be a part of his resurrection? ரோமர் 6ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வேகமா வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை வேகமாய் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி Praise the Lord. நீங்க யாருக்கு இந்த காலையில் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க யாருக்கு ஒப்பு கொடுத்து அவர் உயிர்த்தெழுதலை நீங்க விளங்க செய்ய போறீங்க? யாருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து யாருக்கு நீங்க ஊழியம் செய்ய போறீங்க? இந்த காலையில உங்கள் அவயவங்களையும் உங்கள் சரீரத்தையும் பாவத்திற்கு மரிக்க செய்து, அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்ததை போல உங்கள் சரீரங்களை உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்ததை போல நீங்களும் உயிரோடு கூட இருக்கிறவர்களை போல நடந்து கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யுங்க. அவருக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த காலையில் அவர் உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்று மாத்திரமே, நீங்கள் போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லுங்க, நீங்கள் போய் அறிவிங்க, நீங்கள் போய் மற்ற ஜனங்களுக்கு சொல்லுங்க, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் காண்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்களும் அவரை தரிசிக்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை போய் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய அவயவங்களை, உங்களுடைய சரீரங்களை அவர் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் இருந்து
அதற்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்க இன்றையிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் உலகத்திற்கு போய் சொல்லுங்க. என்ன என்றால் அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, ஆனால் அவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் தரிசிக்க போகிறோம். அவர் ஹல்லேலூயா மரிக்கும்படியாய் அவர் வரல. அவர் உயிர்த்தெழுந்த ராஜனாய், அவர் நியாயம் செய்கிற தேவனாய், அவர் நீதிபரராய் வந்து கொண்டிருக்கிறார். கடைசி நாள்ல மற்ற எல்லாரும் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க என்பது உண்மை, ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது அவர் கடைசி நாள்ல ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா நியாயம் தீர்க்கும்படி அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அதை விட முக்கியம் என்பதை சொல்லி அவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எதை போய் சொல்லணும்னா, இன்றைக்கு நீங்க போய் சொல்ல வேண்டியது ஹல்லேலூயா அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா அவர் வரப்போகிறார் என்பதை மாத்திரம் அல்ல, அவர் வருகிறது உண்மை, ஆனால் அதற்கு முன்பதாக நீங்க ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்பதை உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், உங்களால் அறியப்பட்டிருக்கிற அநேகருக்கு நீங்க சொல்ல வேண்டியது உங்கள் மீதும் என் மீதும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்யாத அதை செய்ய இந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல முடிவெடுத்திருக்கிறீங்க, முடிவெடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாள்ல நீங்கள் போய் சொல்லுகிறதற்கு எப்படி ஒரு சிலரை தெரிந்து கொண்டீரோ, நீர் அவர்களோடு கூட இருக்க அவர்களுக்கு வெளிப்படுத்த நீர் சித்தமாயிருந்தீரோ, இன்றைக்கு எங்களை நீர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீங்க. உம்மை வெளிப்படுத்தி காண்பித்தது நிமித்தமா நாங்கள் போய் உம்மை சொல்லணும். ஹல்லேலூயா. நீர் வரப்போகிறீர் என்பதை. ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.